இன்னைக்கும் கடலோர கிராமங்கள்ல மக்கள் பாடுற ஒரு பாடல் உண்டு. அழகு முத்து கொண்டான் வந்தானடி, சிங்க கொண்டான் வந்தானடின்னு. இசை போல ஒலிக்கிற அந்த பாடலுக்கு பின்னால ஒரு புரட்சி வீரரோட ரத்தம் கலந்த கதை இருக்கு. தமிழ்நாட்டோட மறக்கப்பட்ட கடற்படை வீரர், களத்துல சிங்கம் போல கர்ஜித்தவர் அழகு முத்துக்கோன். You're watching The Untold Chapters, அறியப்படாத அத்தியாயங்கள். அழகு முத்துக்கோன் 18ஆம் நூற்றாண்டுல திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துல இருக்கிற கடலோர பகுதியான குமரியிலையும் தூத்துக்குடியிலையும் புகழ் பெற்ற மீனவ சமுதாயத்துல பிறந்தவர். பிறந்ததிலிருந்து கடலோட வாழ்ந்தவர். கடலோட அலைகள், காற்றோட வினைகள், படகோட சுழற்சிகள் எல்லாம் அவரோட பள்ளிக்கூடமா இருந்தது. சின்ன வயசுலயே படகோட்டம், வலை வீச்சு, சுறா வேட்டைன்னு இதுல தேர்ச்சி பெற்று பக்குவம் அடைஞ்ச வீரரா வளர்ந்தாரு. வெறும் மீனவன்கிற பேர் மட்டும் இல்லாம எதிரிகளை அச்சுறுத்தின கடற்படை வீரர்ன்ற புகழ் பெற்றவர் அவரு. அந்த காலத்துல தென்னிந்தியா முழுக்க அரசியல் குழப்பம் இருந்தது. மருது பாண்டியர்கள் சுதந்திர போராட்டத்துல முன்னிலையில இருந்தாங்க. கிழக்கு கடற்கரை பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் அங்க வாழ்ந்த மீனவர்களை அடிமை மாதிரி நடத்தினாங்க. மீனவ சமுதாயத்தோட சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர் தான் அழகு முத்துக்கோன். ஒரு மீனவனோட குரல் பாண்டிய நாட்டோட முழு போராட்டத்தையும் கொதிக்க வச்சது. அவர் தனியா போராடல, மீனவ சமூகத்தை ஒன்றிணைச்சு வலுவான கடற்படைய கட்டமைச்சாரு. படகுகளை போர் படகுகளா மாத்தினாரு. வேட்டைக்காக பயன்படுத்தின ஈட்டி, வாள், துப்பாக்கி எல்லாத்தையும் சுதந்திர போருக்காக பயன்படுத்தினாரு. அவரோட கடற்படை சிறிய கப்பல் பெரிய தாக்குதலுங்கிற யுத்த யுக்திய பயன்படுத்துச்சு. ஆங்கிலேயர்களோட பெரிய போர்க்கப்பல்களையே சாதாரண மீனவ படகுகள் தாக்குச்சு. எப்படி தெரியுமா? 1980-90கள்ல மருது பாண்டியர்கள் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தப்போ அழகு முத்துக்கோன் அவங்களோட இணைஞ்சாரு. மருது சகோதரர்களுக்கு கடற்படை தேவை, அழகு முத்துக்கோனுக்கு நிலத்துல ஆதரவு தேவை. 2 பேரும் கை கோர்த்தா போராட்டத்துல கடலும் நிலமும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை ஒரு வழியாக்கும்னு நினைச்சாங்க. ஆங்கிலேயர்கள் கடல் வழியா ஆயுதங்களை கொண்டு வரும்போது அழகு முத்துக்கோன் அதை தடுத்தாரு. அவரோட தாக்குதலால ஆங்கிலேயர்கள் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில சுதந்திரமா இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு முறை ஆங்கிலேயர்கள் தூத்துக்குடி பக்கத்துல வந்து கப்பல்களை நிறுத்தினாங்க. அழகு முத்துக்கோன் தன்னோட படகுகளோட இரவு நேரத்துல தாக்குதல் நடத்தினாரு. சிறிய படகுகள் பெரிய கப்பல்களை சுற்றி தீ வச்சுட்டு பின்வாங்கிருச்சு. கடலோட இருட்டுல பாஞ்ச மின்னல் மாதிரி ஆங்கிலேயர்கள் பயந்து ஓடுனாங்க. மீனவர்கள் ஓட்டுன படகு ஆங்கிலேயர்களோட கோட்டையை விட ஆபத்தான ஆயுதமா மாறிச்சு. ஆனா ஆங்கிலேயர்கள் அமைதியா இருக்கல. அவரை பிடிக்க பல சதி செஞ்சாங்க. சில உள்ளூர் துரோகிகள் ஆங்கிலேயர்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அவர் கைது செய்யப்பட்டாரு. விசாரணைக்கு பிறகு மருது பாண்டியர்களோட சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா போரிட்ட குற்றத்துக்காக 1799 1800 காலப்பகுதியில தூக்கிலிடப்பட்டாரு. அழகு முத்துக்கோன் கடல்ல சுதந்திரமா வாழ்ந்தவர். ஆனா நிலத்துல அடிமையா மறிக்க வேண்டிய கட்டாயத்துல சிக்கினாரு. அவரோட மரணம் மீனவ சமுதாயத்தையே எழுச்சியடைய செஞ்சுச்சு. மருதர்களோட பாடல்கள்ல, கடலோர கிராம மக்கள் பாடுற வீர கப்பல் பாடல்கள்ல அவரோட பேர் ஒலிச்சுது. இன்னைக்கும் தூத்துக்குடி, குமரி, ராமநாதபுரம் பகுதி மக்கள் அழகு முத்துக்கோன கடற்படை சுதந்திர போராட்டத்தோட தந்தைன்னு அழைக்கிறாங்க. அழகு முத்துக்கோன் வெறும் வரலாறு அல்ல, தமிழனின் கடல் சுதந்திர கனவின் சின்னம். அழகு முத்துக்கோன் கடல்ல அலை போல வந்தாரு. கடல்ல சூறாவளி போல போரிட்டாரு. இறுதியில தியாகியா மறைஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அவரோட பேர் நம்ம மனசுல எழுற ஒவ்வொரு அலைக்கும் உயிர் ஊட்டுது. இது ஒரு மீனவனோட கதை மட்டும் அல்ல, தமிழன் அடிமையாக மறுத்த கதை. இது Untold Chapters, அறியப்படாத அத்தியாயங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அறியப்படாத அத்தியாயத்தோடு.